2 கிளாஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து எம்டி கிளாஸ், ஒன்று வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கிளாஸில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்யூஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கிளாஸ் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க, உங்கள் உள் மனசு சொல்லுதோ அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீப் பிரெத் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டைம் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள் வீடியோ. ஓகே, இப்போ கிளாஸ் ஓகே 1 2 போகலாமா? ஓகே, நம்பர் 1 நான் இங்கே வச்சுருக்கேன், நம்பர் 2 இங்கே வச்சுருக்கேன். நம்பர் ஒன் இந்த கிளாஸ் செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். நல்ல ஒரு நேம் ஃபேம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் சுய முயற்சி, சுய உழைப்பு, அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு நேம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற குணம் அதிகம் உங்களுக்கு. மற்றவங்களுக்காக எப்போவுமே நிற்கக்கூடிய பர்சன்ஸும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்னால கூட நீங்கள் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கலாம். சில பேர் வந்து ஹெல்ப்பிங் அந்த ஒரு விஷயம் அதிகம் உங்களுக்கு லைஃப்பில். ஒருத்தவங்க யாருன்னா வந்துட்டு ஒரு மேபி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் மூலயமா அந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உழைப்பு, முயற்சி இதை மட்டும்தான் நீங்கள் நம்பக்கூடிய பர்சன். இன்னொருத்தங்க மேபி உங்களுடைய ஃபேமிலி ஆன்செஸ்டர்ஸ், அப்பா அம்மா அந்த மாதிரி தாத்தா பாட்டி வழியில் வரக்கூடிய அந்த சொத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அது மூலயமா நீங்கள் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடையாது. அப்படி இன்கேஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சியினால் முன்னேறணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் ஓப்பனாக பார்க்கணும், எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் உங்களுடைய ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணி க்ளோஸாக இருக்கணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவே க்ரியேட்டிவ் பர்சன் நீங்கள், ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன் லைஃப்பில். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு மிரர் மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி வந்துட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய அவங்களுடைய தவறுகளை வந்துட்டு அவங்க திருத்திக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க வந்து உங்களை கை காட்டி இந்த மாதிரின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் திருப்பி அவங்களுக்கு வந்துட்டு பதிலடி வந்துட்டு ஒரு வாய் வார்த்தையால் இல்லாமல் உங்களுடைய ஆக்ஷன்னால் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு மௌனமாகவே இருந்துட்டு சில விஷயங்கள்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தவறு என்ன, என்ன மாதிரியான பர்சன் அவங்கன்றது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க லைஃப்பில் நீங்கள் இருந்து நீங்கள் அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. எப்பவுமே ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு தான் நீங்கள் பர்சன்ஸ்க்கு வந்து வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சில பேரோட அட்வைஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் மணி கொடுத்து பழக்கம் பண்ணிங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். அதனால் எல்லாமே நீங்கள் உங்களுடைய குழந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும், எந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். உங்ககிட்ட அவங்க பேசுகிறதுக்கான அந்த ஒரு விஷயங்கள், அவங்க என்ன பேசலாம், என்ன அவங்க பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாகவே அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவீங்க. நான் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்னா யோசிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான பர்சன்றது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்ட் பர்சனா, இல்லை நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு இது பண்ணுவீங்களான்றது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க உங்களை பார்த்துட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி வந்து நீங்கள் அப்படி அவங்க பதிய வச்சுருக்கீங்க அவங்க மனசில். ரொம்பவே ஒரு லவ்வபிள் பர்சன். உங்களுடைய ஒரு பவர்,
உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்றது கார்ட்ஸ்லேயும் நம்ம செக் பண்ணலாம். மேபி இப்போவே சில விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்கும். என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி, ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் இந்த கார்டு வருது. ஸோ நான் இந்த கார்டு எடுத்துக்கிறேன். 2 டைம்ஸ் வருது. ஓ, இதுலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கீங்களா? ஒரு நியூ லைஃப். உங்களுடைய ஒரு பவர்ன்றது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஒரு ஹீல் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. பேசுகிறதுனாலையும் சரி, சில விஷயங்கள் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் சரி, ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு மேபி ஹெல்பிங் ஹேண்ட்றது சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் அது உங்களோட ஒரு கடமை, ஒரு ஒரு பிடிச்சிருக்கனால அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பவர், கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஒரு பெரிய கிஃப்ட் வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளில கூட்டு வர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு பெரிய பவர். நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. யாரையுமே வந்துட்டு ஒரு போட்டியாக நினைக்க மாட்டீங்க. போட்டி இருந்தால் தான் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரிஸ்க் இருக்கும். அது சொல்லுவாங்க, அது ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் ஒரு இது இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள். நிறைய விஷயங்கள் அப்படி தான் ரிஸ்க் எடுப்பீங்க. அதில் தோத்தாலும் சரி, ஜெயித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நான் வந்துட்டு ஒரு ஏதோ அது என்னது, அது ஒரு இதுவாக ஹாப்பியாக நான் எடுத்துப்பேன் நான். அந்த விஷயங்கள நான் இது பண்ண மாட்டேன். நான் அதை வந்து அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டேன். அந்த விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டேன். நான் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் என்னோட சொந்த முயற்சி மூலயமா நான் லைஃப்பில் முன்னேறுவேன்ற மாதிரியான குவாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன். கண்டிப்பாக மற்றவங்கள அவங்களுடைய ஒரு டார்க் சைட்னா ஒரு சேட் மூமெண்ட் சொல்கிறேன் நான். அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர், கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு ஹீலிங் பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீலிங் பண்ணக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஹீலிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மற்றவங்க லைஃப்பில் டிப்ரெஷனில் இருக்க அந்த ஒரு விஷயங்கள் தான் உங்ககிட்ட பவர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கப் இல்லாமல் டூ. ஓகே, நம்பர் 2 இந்த கப் செலக்ட் பண்ணவங்க. இந்த கப்பை இப்போ எப்படி வச்சிடலாம். நம்பர் 2 செலக்ட் பண்ணக்கூடியவங்க ஆல்ரெடி லைஃப்பில் நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் பர்சனாக இருப்பீங்க. மேபி நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ஜென்ரேஷனாக வரக்கூடிய சில ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பண விஷயமா இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், அந்த விஷயங்களில் ஓரளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர, நீங்கள் லைஃப் ஒரே ஒரு என்ன ஒரே அந்த ஒரு சர்க்கிளே நீங்கள் வந்துட்டு சுற்றி அதுலேயே நீங்கள் வந்து பழகி போன மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிச்சிச்சு, இது பழைய லைஃபே எனக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு சரௌண்டிங் எனக்கு வேண்டாம், எனக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட், என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் தாட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. சம்டைம்ஸ் ஷோ ஆஃப் பண்ணுவீங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு செட்டில்டு பர்சனாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் செட்டில்னா நீங்கள் வந்துட்டு மேபி சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஒரு பரம்பரையாக வரக்கூடிய சில விஷயங்கள்னால நீங்கள் ஒரு செட்டில்டு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் பர்சனாக நீங்கள் ஃபீல் பண்ணலை. நீங்கள் நினைச்சு பார்க்குற வாழ்க்கை வேறு, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வேறு. அந்த மாதிரியான பர்சன் நீங்கள். அப்படியே இருந்து பழகிட்டாங்க நிறைய பேர். அது என்ன ஜென்ரேஷனாக. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதிகமாக அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. எந்த நேரத்திலும் உங்களுடைய ரியாக்ஷன் உடனே நீங்கள் காட்டக்கூடிய பர்சன் கிடையாது.
ரொம்ப அமைதியான பர்சன். ரொம்ப ஓவர் பேசக்கூடிய பர்சனும் கிடையாது. ரொம்ப ஆம், எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய பர்சனும் கிடையாது. ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுவீங்க. என்ன வேணும் அது உங்களுக்கு தெரியும், என்ன விஷயங்கள் நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க. ஆனால் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சுன்றது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மைண்டுக்குள்ளே இருக்கும். யூ யூன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். யாருக்காவது யூ ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை உங்களுக்கு ரிலேட்டடாக எதனா ஒரு விஷயம் இருக்கும். யூ லைஃப் சேஞ்ச் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் ஒரு உங்களுடைய ஃப்யூச்சர்ன்றது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த ஒரு சர்க்கிள், லைஃப் சர்க்கிள், உங்களுடைய ஒரு கல்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேயே நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதிலே மாட்டி இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இதாக இருக்கீங்க. ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஃபீல் இருந்தாலும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் சரி, ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஃப்யூச்சர் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்துட்டு நீங்களாக ஏற்படுத்திக்கிறது, ஒரு சொசைட்டி ஏற்படுத்துறது தான் சில விஷயங்கள். இந்த ஒரு ஏஜ், இந்த ஒரு விஷயம் இருந்தால் உன்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதோட நீ வந்துட்டு வேறு வழியில் நீ போக வேண்டியது தான், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான்ன்ற மாதிரி ஒரு டேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேக்கில் நீங்கள் இருக்க விரும்பலை. அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. நெப்டியூன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நெப்டியூன் மேபி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இப்போ தான் எடுத்து வச்சதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய எப்போவுமே ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து இப்போ தான் வேறு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட். ஆனால் ரொம்ப ஒரு பிராண்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. அது க்ளோத்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சரவுண்ட் இருக்கட்டும், ரொம்ப ஒரு பிராண்ட், ஒரு ஹை-ஃபைவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதில் இருந்தாலுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடியது வேறு ஆப்போசிட்டான ஒரு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு மைண்டில். சிவபக்தராக இருக்கலாம், நந்தி அவங்கள வழிபடுறவங்களா இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கிளியராக பார்க்கக்கூடிய பர்சன் நீங்கள் எல்லாமே. ரொம்ப கிளியராக அது எதனா ஒரு மறைமுகமாக சில பேர் உங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சுருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ரொம்ப அந்த இடத்துக்கு டீப்பாக ஒரு கிளியராக ஒரு பர்சனாக இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்கட்டும், அது ரொம்ப டீப்பாக கிளியராக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க, அந்த விஷயங்களை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டேலண்ட், ஒரு அந்த அளவுக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் இருக்குது. உங்களுக்கு எதுனா ஒரு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த குட் ஃபார்ச்சூன் கார்டு வெளியிலே எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த காமிச்ச அந்த ஒரு கார்ட்லேயும் அந்த காப் எடுத்துகிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லைஃப், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நம்பர் 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நியூஸ், இது ஒரு நியூஸ் வரதா இருக்கலாம்.
நியூஸ் லெட்டர், லெட்டர், நியூ ஃபார்ம். ஒரு புது ஐடென்டிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கன்ஃபார்ம் அது மட்டும். ஓகே. இன்கேஸ் இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு எனர்ஜி இது பண்ணுறது தான். நான் என்னோட எனர்ஜி நான் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் மூலயமா நான் கொடுத்துருக்கேன். உங்களோட எனர்ஜி இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல மெசேஜஸ் என்னால் எடுக்க முடியும். இன்னும் நல்ல வீடியோவும் ரீச் ஆகும் நிறைய பேர்கிட்ட. ஓகே. இது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்கள் இது ஒரு பணம் கொடுக்குறது மாதிரி இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்களை மாதிரி நிறைய சில பேருக்கு ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் மூலயமா பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். லைக் கர்மா. ஒரு கர்மா அது நல்லதோ கெட்டதோ அது வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது அது திரும்ப ரிட்டர்ன் வருது. அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போதோ அந்த ஒரு நல்ல ஒரு கர்மா உங்களுக்கு வேறு விதத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே. டேக் கேர். காட் பிளஸ். செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு உங்களுடைய பவர் என்னன்னு சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அதான் நான் அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். ஆனால் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா, நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய பவர் வந்துட்டு சைலண்ட் அப்சர்வர். நீங்கள் வந்து சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்லாத விஷயத்த கூட உங்களால் கணிக்க முடியும். உங்களால் அந்த விஷயங்களை பார்க்க முடியும் தெளிவாக. இதுதான் உங்களுடைய ஒரு பவர். ஓகே. பாய்.